கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். புதிய நாளை கூட்டி கொடுத்து எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு ஒரு வேத வார்த்தையின் ஊடாக உங்களிடம் பேச சொல்லுகிறார். சங்கீதம் 91:14 அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்க தேவனிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியினால ஆண்டவர் உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவரை ஆபத்தில் நீங்க நோக்கி கூப்பிடும் போது உன்னதமானவரின் மறைவின் கீழ் இருக்கிறவர்கள் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவார்கள். நீங்க ஆண்டவருடைய நிழலின் கீழ் வாங்க, அவரை தேடுங்க. அவரை தேடும் போது அவர் உங்களை அவருடைய சிறகுகளின் கீழ் வைத்து உங்களை பாதுகாப்பார். சங்கீதம் 91:1-16 வரை உள்ள வசனங்கள் நீங்க சொல்லும் போது உங்களோட வாழ்க்கையில அந்த வார்த்தைகள் மிகவும் தேவனுடைய வார்த்தைகள். அவை உங்களை பாதுகாக்கும். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிற்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளினாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பெரசகமும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாக்கும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். எதை குறிச்சும் பயப்படாதீங்க. ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு அதை அறிக்கையிடும் போது ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். ஆபத்தில் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் மீது நீங்கள் வாஞ்சியாய் இருக்கிறபடியினால் அவர் உங்களை விடுவித்து அவர் உங்களை பாதுகாப்பார். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். அப்ப ஆண்டவரை நோக்கி ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா? அன்பான தகப்பனே, உம்முடைய வார்த்தைகள் எங்களோடு பேசியிருக்கிறது ஆண்டவரே. இந்த வார்த்தைகளின் வல்லமைகளை நாங்கள் உணர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில் இதை பின்பற்ற, இதை பாதுகாப்பான வார்த்தைகளாக ஒவ்வொரு நாளும் எங்கள் நாவினால் அறிக்கையிட உதவி செய்யுங்க. எங்களை ஆசீர்வதியுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறோம் பிதாவே, ஆமென். நீங்கள் எல்லோரும் மிகவும் விசேஷமான நீங்க. ஆண்டவருடைய வேதத்தை தியானியுங்க. ஆண்டவர் உங்களை வழி நடத்தும்.